எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். இவ்வளவு நல்ல பாட்டு நிறைய இருந்தது. ஆனா ஹிந்தி பாட்டுக்கு என்ன கூப்பிட்டது? ஏன்னா நமக்கு ஹிந்தி நல்லா தெரியும். ஆஜ்கா மேராக கல்கா போறா சைட் டிஷ்னா ஓகே அதோட இருக்கலாம். அண்ட் இந்த படம் 100 days நிச்சயமா வரும். அண்ட் இதை பார்க்கும்போது இல்லை இந்த ஸ்டேஜ் வந்தால் அது மாதிரி தான் பேச தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுறோம். என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆனோமா அப்படின்னு நினைச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதுதான். ஏன்னா ஒரு 4 days முன்னாடி என்னை பார்த்தாரு, நேரில் பார்த்தாரு. இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை ஓகே இது மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு. வந்துடும் பிரதர், நோ ப்ராப்ளம் அப்படின்னு. ஏன்னா இதை பத்தி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 days முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, பிரதர் வந்துருங்க பிரதர். நான் அன்னைக்கே சொல்லிட்டு வந்துடுறேன் பிரதர். நேற்று நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, அப்பதான் யோசிச்சேன் போய் தான் ஆகணுமா அப்படின்ட்டு. இன்னும் நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் பிரதர், உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் வந்து சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல இவ்வளவு நல்ல டேலண்ட் எவ்வளவு பேர் உண்மையை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஜீவா பிரதர் சொன்னாரு வந்து நான் பைத்தியக்காரத்தனமா நிறைய பேசியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த பைத்தியக்காரத்தனமா பேசும்போது கூட வந்து கேட்டது நான் மட்டும்தான். ஏன்னா என்கிட்ட தான் அவ்வளவு பேசியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட் நிறைய. ஆனா நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சிருப்பாங்க, ஆனா ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். பிரதர் யூ டிட் இட். சோ அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில வர்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. வந்து ஒரு பிசினஸா மட்டும் நான் அதை பார்க்கல, இது ஒரு பிளெஸிங்ஸா பாக்குறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமா வெளில வரும். அந்த டேலண்ட் உங்க மூலியமா வர்றது ஒரு பெரிய விஷயம் பிரதர். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் அதுல பாட்டு எல்லாருமே சூப்பர். இப்போ வந்து எனக்கு வந்து பாட்டு ரொம்ப ஆசை, உண்மையிலே சொல்றேன். ஆனா வந்து செட் ஆகாது. ஆனா டேலண்ட் அப்படின்ற போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதை மட்டும் மூடி மறைச்சி வைக்கவே முடியாது. நமக்கு டேலண்ட்னா அது எப்படியா இருந்தாலும் அது வெளியில வந்துதான் ஆகும். அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இது மாதிரி பாடி வரல, கவிதை சொல்லி வந்தேன். ஓகே, ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணிடுறேன். அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர் பாத்துங்க. வெங்கட் பிரபு, மரத்துல இருக்குது காய், தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்திகை காலடி நாயசன். இந்த கவிதையை கார்த்திகை வைத்த டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னா அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமா இது வந்து ஒரு இது மட்டும் இல்லாம நீங்க வேர்ல்ட் லெவல்ல போனோம் அப்படின்றது ஐடியா. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் வந்து ஜெயம் ரவி சார் இங்க மீட் பண்ணது, கார்த்திக் பிரதர் மீட் பண்ணது, விஷ்ணு கலை எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சீக்கிரமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டுக்கு எதிராக ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கொரியோகிராஃப் பண்றேன். இதுக்கு மேல என்ன ஆஃபர் கொடுக்கறது? நானே கொரியோகிராஃப் பண்றேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு போட்டது அவரு இல்ல மேடம் நல்லா இல்ல, அந்த லாஸ்ட் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. பாட்டு போட்டதா இருப்பா ரொம்ப நல்லா, வெரி குட். உண்மையிலேயே இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. இங்க இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள். ஹீரோ வந்து அவங்க கட்டி பேசுறாங்க. சொல்றேன் வெரி குட் ப்ரோ. என்னன்னா ஜீவா இவரை பத்தி சொல்லி ஆகணும். நிறைய விஷயம் இருக்கு அவர்கிட்ட. ஒவ்வொருத்தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், இன்னும் நிறைய இருக்கு. நிச்சயமா ப்ரோ, நிச்சயமா ப்ரோ. எல்லாமே உங்களோட சப்போர்ட். வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆவன் சொன்னாரு, இந்த கான்செப்ட் ஃபேமஸ் ஆகும்னு சொன்னாரு. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. என்னது அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது கரெக்டா தான் இருக்கும். அதை மட்டும் கரெக்டா சொன்னாங்க. ஃபேன்ஸ் கோச் சொல்லுங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார், இதுக்கே தனியா ஒரு கிளாஸ் வைக்கணும். நல்ல நாள் இருந்தா இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். ஓகே, உண்மையிலேயே எல்லா டேலண்ட்டுக்கும் ஒன்ஸ் அகைன் குட் லக். அண்ட் ஒரே விஷயம் மட்டும், இப்ப சோசியல் மீடியா பத்தி நிறைய பேர் பேசுனாங்க, அது சொன்னா அதை பத்தி நீங்க எதுவுமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு சோசியல் மீடியா இருக்கு அப்படின்னா நான் எதுலையுமே இல்லை, அதனால ஜாலியா இருக்கேன். நிறைய பேர் கேட்பேன் ஏன் ஹாப்பியா இருக்கீங்கன்னா இந்த சோசியல் மீடியா குருமாவே இல்லை, அதனாலதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ட்டு. இன்னைக்கு நீங்க ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோல இந்த வீடியோ பாக்குறவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இது மாதிரி நல்லவங்க இன்னைக்கு பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களை திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏய் எனக்கு தெரியாதா நல்லா
இதை நான் டீசெண்டா சொல்றேன், ஏன்னா அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டடா அவ்வளவு கடுப்பா தான் இருக்காங்க. ஸோ அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி வருத்தமே படாதீங்க. பிகாஸ் அதெல்லாம் டைம் வேஸ்ட். சோஷியல் மீடியாவே சொல்லலாம் ப்ரோ, 100% சொல்லலாம். தேவையில்லாத மாட்டெல்லாம் டைம் வேஸ்ட். அதை விட்டுங்க, ஃபோக்கஸ் ஆன் யர் டேலண்ட். டெஃபினட்டா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. அண்ட் நீங்க அச்சீவ் பண்ற விஷயம் நிறைய இருக்கு. குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். Thank you guys. Thank you. Thank you, Shiva sir. Thank you.